Hi friends, welcome to my channel. வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டிப்ஸோடு வந்திருக்கேன். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ட்ஸ் ஆட் பண்ணுறது. இப்போது ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நான் வந்து YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட எந்த வீடியோக்கு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரைட் சைடு வந்து பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என் ஸ்க்ரீன் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். என் ஸ்க்ரீன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கார்ட்ஸ் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4ல் வந்து என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா வீடியோ அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐக்கான் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் உங்கள் சேனலில் நீங்கள் வச்சுருக்க வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளாக் கலரில் தெரியுது இல்லைங்களா, இதை வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே வீடியோ கார்டு பக்கத்தில் உள்ள டைம் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நமக்கு வந்து எந்த பர்டிகுலர் டியூரேஷனில் வேணுமோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வீடியோவுக்கு நம்ம மல்டிபிள் கார்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து டீசர் டெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த வீடியோட டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது இங்கே கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் சாம்பிளுக்கு என் ஸ்க்ரீன் கொடுக்குறேன், இங்கே என் ஸ்க்ரீன் மாறிடுது பார்த்திங்களா. எனக்கு வந்து வீடியோட டைட்டில் எனக்கு ஓகேவாக இருக்குது, அதனால் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதே வந்து இப்போ இன்னொரு கார்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எகெயின் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கார்டையே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் காமிக்கும். அந்த 4ல் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட் கொடுக்குறதா இல்லை வந்து வீடியோ கொடுக்குறதா உங்களுக்கு எது கொடுக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து வீடியோவே வந்து கொடுத்துக்க போகிறேன். வீடியோ கொடுத்துட்டு எகெயின் இன்னொரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். அந்த வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோக்கும் வந்து நான் டைம் வந்து பர்டிகுலர் டியூரேஷன் வந்து கொடுக்க போகிறேன். மறுபடியும் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் டியூரேஷன் வந்து இந்த வீடியோக்கும் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி டீசர் மெசேஜ் வந்து இதுக்கு கொடுக்குறதுனா வந்து நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ இது ரெண்டுமே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணோன்னா இந்த வீடியோக்கு 2 கார்ட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து எனேபிள் கிளிக் பண்ணி பார்க்குறேன். நான் 2 கார்ட்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இப்போ வேணும் அப்படின்னா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், டைம் டியூரேஷன் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளோட வியூவர்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கவங்க அந்த கார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.